உண்மையாக சொல்லணும்னா தம்பி கிட்ட என்னால் இருக்கேன் கிடக்கு வீடி பணம் அப்போ சொல்லி போட்டியா இல்லையா ஐயா நான் உண்மையாக நீங்கள் கோவிச்சாலும் பரவாயில்லை அதை வெட்டி விடா நம்ம வச்சு கொண்டு கதை அப்படி செய்யலாடா வீடியோ அது வந்தப்போ நான் அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போனது அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட நான் உண்மைக்கும் அந்த நேரம் சரியான விஷயம் இருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இருந்தவர் சொல்லி அவர் சரி 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 பாப்பா பாடும் பாட்டு அருமையான பாடம் கேட்டு ஆட்டு பாலமுருகனும் அந்த இதோட பாம்காட்டு வண்டி பாரு வந்து அது முதலிடத்தே போச்சுனாங்க அந்த பிச்சை எடுத்து வருமானத்தை வளர்ந்துட்டோம் அப்பாண்ட காலத்துலேருந்து பாட்டண்டா பாலையடி வட்டைக்கா நாங்கள்லாம் என்னன்னு சொன்னீங்க பாலமுருகு அது அப்பாக்கு இல்லை இல்லை அப்போ என்ன நீங்கள் மோசம் போல இதை தமிழில் எடுத்தாடாப்பா கண்ணு பிரச்சனை அது சரியா அப்போ நானும் எடுக்க முடியும் ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகிறது உங்களோட பழைய கூட்டோட பால் நீங்கள் வந்து வீடியோ அடிச்சுக்கணும் சந்தியில் உங்களோட பழைய கூட்டு ஆரை சொல்றீங்கள் அரியன் சொல்லி அவர் அடிச்சா நீங்கள் அடிச்சுட்ட சொல்றீங்களா நான் வந்து பின்னத்தில் வரல நான் வந்து போனால் விடியத்தில் வரல அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா ஆக்கினி அப்போ என்ன செய்யவா சரி சரி என்ன ஆக்சரா இது இருக்கியா கண்டபடி இருக்கீங்களா ஜாவப்புல அப்போ என்னண்டா அக்னி வந்து ஊருக்கு போகிறேன் அப்போ டெய் போயிருந்து நாளைக்கு தானே போகணும் என்ன நாள் வந்து ஒரு அலுவல் ஒன்று இருக்குது இங்கே அதெல்லாம் தெரியும் அலுவல் மீன் வந்து புவினோட ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே அப்போ ஆள் வந்து கண்டிப்பாக அன்றைக்கிட்டு போயிட்டு இருக்க மாதிரி ஸோ அதால் நீங்கள் போகல பதிலாட்டி போயிருப்பீங்க அப்போ அதால் நீங்கள் போகல ஒரு அது இல்லாட்டி இப்போ என்ன சொல்கிறேன் வந்து சந்தோஷம் தான் முக்கியம் வந்து ஒரு ஆள் சந்தோஷத்தை கடுத்து எங்கே போய் நாம் வந்து என்ன சொல்கிறேன் போக முடியாது மற்றவங்களுக்கு வந்து வந்த ஒரு விஷயத்தால நாங்க இப்போ என்ன பிரச்சனைடா இந்த வீடியோ அண்ணா பார்த்தா இன்றைக்கி நாங்கள் போகிறோம் இல்லை எங்கே அண்ணாண்ட அந்த நிகழ்வுக்கு படிக்காது அம்மா கட்டணும் இப்போ போகலையாண்டு ஆட்டம்மா உங்களோட எங்கடே அம்மா என்ன நிகழ்வு அண்ணாக்கண்டே அண்ணாக்கு இல்லை அண்ணோட ஒய்ஃபுக்கு பர்த்டே ஆமே அப்போ அது ஆட்ட ஒய்ஃபுடாப்பா அண்ணோட ஒய்ஃப் அதுதான் அப்போ அதில் வந்து தெரிந்தானே நம்ம இந்த ஃபங்க்ஷனு தான் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷம் தான் முக்கியம் ஒருத்தர் சந்தோஷத்தை எடுத்து நம்ம சந்தோஷம் இருக்க முடியும் விஷ் பண்ண மாதிரி பர்த்டே முடியாது விஷ் பண்ண நாள் வந்தேன்னு யாரு அண்ணாக்கு இல்லையே பர்த்டே ரெண்டு தடவை வந்தாங்க முடியும் நீ குளிக்க போட பிறகுப்பா நான் குளிச்சா பகல் இல்லை அதுதான் பகல் குளிக்க போட பிறகு அந்த கேப்புக்குள்ள அதாவது இவன் விஷ் பண்ணது விடிய அவங்க வந்தது விடியவா அடே அதுக்கு பிறகுடாப்பா அதுக்கு பிறகு அதான் நான் சொல்ல வரேன் இவன் வந்து விஷ் பண்ணது விடிய நான் குளிச்சது பிறகு நான் குளித்தது 1 மணிக்கு சரியா அதுக்கு பிறகு தான் அவன் விஷ் பண்ணணும் ஆனால் விடிய நான் குளித்தது பிறகு நீங்கள் குளிச்ச டைமில் குளிக்க போகிற டைமில் ஸோ நான் வந்து குளிக்க போன டைம் பார்த்து அவன் வந்துருக்கேன் வந்து வந்தவங்க கேட்டு உள்ளே வரல அப்போ வெளியில் வந்த வரையா அப்போ அப்படி தான் கண்டுட்டான் ஆளை வந்து அப்போ போய் விஷ் பண்ணேன் விஷ் பண்ணேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களாக்கான்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு வந்து நான் அப்போ ஆள் தான் சொன்னது வந்து கண்டிப்பாக வந்து எங்களை வீட்டை வரணும் பண்ணுறோம் சொல்லி அதில் வந்து வலிக்கிட்டது தான் அப்போ வந்து இப்போ ஏன் இப்போ இந்த கதையண்டா அக்னி வந்து நாளைக்கு வந்து பட்டிக்குள்ள போகிறேன் நாளைக்கோ இல்லாட்டி நாளைக்கும் போகலாம் சில நாளைக்கு நிகழ்வு வந்தாலுமே கூட அவன் அதை அவாய்ட் பண்ணுவான் இல்லை நான் வந்து நாளைக்கு வந்து அந்த நிகழ்வு ஒன்று இருக்கா அவன் அதை தான் பார்ப்பான் ஏன்னா மனுஷட்ட சந்தோஷம் முக்கியம் வந்து வாழ்நாள் அக்னி அப்போ வந்து அக்னி ஊருக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு கதைப்போம் ரைட் அதை பற்றி நாங்கள் நாளை கதைப்போம் அதை வந்து நாளையோட விளக்கமாக பார்ப்போம் என்னண்டு சரியா இப்போ இந்த வீடியோ என்னத்துக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அக்னி வந்து நாளைக்கு போனால் ஊருக்கு வர ஒரு 4 நாள்
வந்து செல்லும் 4-5 நாள். சரி 10 நாள் நீ கணக்கு போடுற நீ அங்கே ஆட்டோவில் முடிஞ்சாடுறா மீன்ஸ் வந்து அடுத்த நாள் நின்றுட்டு அப்படி வர வேண்டியதுதான். சரி அப்போ வந்து ஒரு 5 நாள் செல்லுன்னு வைப்போம். அப்போ சென்றா இப்போ நானும் கவிதாசும் வந்து இங்கே இருந்து நாங்கள் விளோக்குக்கு வந்து வீடியோ எடுப்போம், பல இடங்களுக்கெல்லாம் போகணும் கொள்ளணும், அது இதெல்லாம் செய்வோம். அப்போ வியூவுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு நம்ம எடுக்கிறன்ற கஷ்டம் இல்லை. இப்போ வியூவுக்கு வீடியோன்னு சொன்னால் அந்த விளக்கரமே வந்து அக்கினி தான் என்னத்தை சொன்னார். இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க வந்து அந்த விடியப்புறம் நாங்கள் அந்த ஏர்போர்ட்டுக்கு போய்க்க வந்து இவன் தனியாக என்ன செய்கிறான் வரியான்னு விட்டு கதைச்சி கொடுத்துட்டு போனாங்க ஒரு வீடியோ. நீ அங்கால உன்னால் முடிஞ்ச கதைச்சி வைகிறாண்டா அவங்க நான் வெறும் மட்டும் நின்று வெயிட் பண்ணி நாங்கள் வரக்குள்ளே கதைச்சி நாங்கள் வந்தால் பிறகு கதைச்சி அந்த வீடியோ முடிச்சு விட்டான். ஸோ அப்படி வந்து போய்க்குள்ளே இப்போ வந்து வியூவுக்கு வீடியோ எடுக்கிற பொறுப்பை வந்து நாங்கள் அக்கினிட்டையை வந்து கொடுத்து அனுப்பிவிட போகிறோம். அப்போ வரப்போகிற 4-5 நாட்களுக்கும் வீடியோ வந்து வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருங்க. அதாவது என்ன வீடியோ வரப்போகுது, என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத. எத்தனை தேதி இன்னைக்கு வந்து 22 22 24 விடிய போகிறது ஒரு நாள் காடு அந்த வேலைக்கு இல்லை அதுக்காண்டி அடே சரிடாப்பா. இப்போ வீடியோவில் வந்து கதைக்கணும் அப்படின்றக்காண்டியே நீ நாள் பிந்தி போகிறதா போனால் ஏர்லியாக போனால் அம்மா அப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டு வரலாம் தான். ஓ மற்ற இப்போ என்ன வீடியோ இருக்குன்னா என்ன பிரச்சனை? இப்போ நான் வந்து இருந்தேன் இதில் இந்த மாவுள் பேக்கை தூக்கி போட்டேன் இருந்து சொல்லிருக்கிறேன். அதே மாதிரி அதுதான் கதைக்கிறதா பிரச்சனை. சரி இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீ வந்து பர்டிகுலரில் போகிற சரியானு ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து இப்போ உனக்கு ஒரு சரியாக வரும். ஆனால் என்னட்ட ஒரு திறமை இருக்குது. சரி என்ன திறமைன்றத சரி நான் வந்து இப்போ நல்லா பாட்டு படிப்போன்னு வைப்பேன். நீ வந்து இப்போ என்ன இன்டர்வியூ எடுத்து போட போகிற அதுதான் இந்தியா வீடியோ சரியா. நான் ஒரு பாடகர் என்ன நீ எதாச்சியாக கண்டுட்டேன் அந்த பூவால் அன்னையை கண்ட மாதிரி நீ வந்து என்ன எதாச்சியாக கண்டு சாய்ச்சத்தில் உனக்கு விளங்கிட்டு நான் நல்லா பாடக்கூடிய ஆண்டு எது எடுக்கோலா குழம்பா. அப்போ நீ இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்க போகிற சரியா. சரி சரிவா இன்டர்வியூ எடுக்க உனக்கு பேர் என்ன முதலாவது? அப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறல வீடியோக்கு. அடே வீடியோ சரி சரி புதுசாக தொடங்குடா. அனைவருக்கும் வணக்கம். நாய்க்கினி நானே என்ன சொல்ல போகிறேன் சொல்லுங்க. என்னன்னு இல்லை என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க. சரி திருப்பி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாய்க்கினி அது திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. இல்லை இல்லை நீங்கள் என்ன பேரை சொல்லலாம் தம்பி. இன்ட்ரோக்கு என்ன நான் பேர் கொடுக்கணும். நான் வந்து என்ன நீ இன்டர்வியூ எடுக்க நான் பேர் சொல்கிறேன் சரியா. அனைவருக்கும் வணக்கம். நாய்க்கினி இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பருத்துறையில் அதாவது வந்து அதை வச்சுக்கணும் சும்மா வச்சுக்கணும் கதை அப்படி செய்யலாடா. வீடியோ அடிக்க போகல அக்னி நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேள்றேன். நீ வந்து மட்டக்களப்பில் நிற்கிற ஏதாவது ஒரு இடத்த சொல்லு சரியா. ரைட் சம்பவம் ஒரு இடத்துல ஒரு இதில் என்ன கண்டுட்டேன் நான் நல்லா படிப்பேன். அப்போ இப்போ நீ என்ன இன்டர்வியூ எடுக்க போகிறேன் சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் அக்கினி. நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மட்டக்களப்பு டவுனில் நிற்கிறேன். அதாவது என்னத்துக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டு தேவைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுக்காக வந்தேன் வந்து அம்மாவை கூட்டிக் கொண்டு. அப்போ அம்மா வந்து நான் என்ன பண்ண சொன்னால் வந்து அந்த கடையில் விட்டுட்டு வந்து வார வழியில் வந்து இவரவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் வந்து அதாவது அது எங்கள் ஊரில் வந்து ஒரு சிறந்த ஒரு பாடகர் வந்து அதாவது அந்த கோவில் அப்புறம் அந்த இசை கச்சேரிகள்ன்ற வகையில் வந்து ஆள் போயிட்டு வந்து சரியான ஒரு பாடலை வந்து ஆக்களுக்கு வந்து வழங்குவார். அப்போ அந்த வகையில் வந்து ஆள் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த இசை நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போகலை வந்து ஏதோ ஒரு சின்ன இஷ்யூவால். இப்போ திடீரெண்டு ஆளை வந்து பார்த்த முறையில் வந்து எனக்கு அந்த ஒரு பழைய ஞாபகம் வந்தது. அப்போ அதாவது என்ன செய்யணும் முதல் வந்து அவருடைய கதைப்பம் வந்து என்ன வணக்கம் 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 கூட பேர் என்ன சரி பேர் தெரிந்தானே வணக்கம் சின்ன போடியோ அது சின்ன தம்பி அது பேர் கூட பேர் சோனமுத்து ரைட் 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 சோனமுத்து ஐயா என்ன முத்தன்னா கூப்பிடுறேன் முத்து சோடன் ஸ்வீட் தானே. அப்போ வந்து உங்களோட நிறைய பாடல் வந்து நான் முதல் நடந்த இசை கச்சேரியில் பார்த்துருக்கேன் வந்து. என்ன பாட்டு நீங்கள் பார்த்தீங்க? அந்த தில்லானா தில்லானா அது இசை கச்சேரி இல்லை எல்லாரும் கோயிலில் பார்த்தேன்னு சொல்லி இசை கச்சேரி கோயில் இல்லை கோயிலில் நீங்கள் வந்து கோயிலில் பாடலாம் குறைவு நினைக்கிறேன் வந்து நான் 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 வந்து அந்த இடத்துல கோயிலுக்கு போகிறது குறைவு. நீங்கள் சில போயிருக்கலாம். ஆனால் வந்து நான் இந்த சில அந்த என்ன சொல்கிறேன்
ஹாப்பி நியூ இயர். பிறகு வந்து அந்த ஊர் மக்களால் வந்து வைக்கிற அந்த இசை நிகழ்ச்சியில் வந்து உங்களோட பாடலை வந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். வந்து அந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். வந்த வகையில் வந்து உங்களோட பாடல் வந்து சிறந்த முறையில் வந்து நல்லா பாடுவீங்க. அதாவது மக்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் வந்து நல்லா வந்து பாடுவீங்க. இப்போ ஒரு விஷயம் இப்போ நான் கேட்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் சொன்னால் நீ வந்து வந்த இடத்துல என்ன கண்டேன், நீ உனக்கு என்ன ஏற்கனவே தெரியும் வந்துவிட்டு முதல் தெரியும். இப்போ திருப்பி உங்களை வந்து தொடர்ந்து பார்க்க சரி முதல் தெரியும் வந்தேன் உங்களை தெரியும் வந்து அதிர்ச்சியாக கண்டுதான் ரொம்ப நாளைக்கு பிறகு. அப்போ உனக்கு முன்ன தோணுது என்ன இருக்கும் வீடியோ இப்போ திடீர்னு கண்டேன் நான் இப்போ உங்களை முன்ன வந்து உங்களை அப்போ முன்ன எத்தனை அப்போ என்ன கண்டிருக்கேன் நீ அந்த இசை கச்சேரி இடத்தெல்லாம் கண்டுருக்கேன். அதுக்கப்புறம் காடல் அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைய தான் கண்டுருக்கு. பட் உங்களோட ஊரன்றாடாப்பா எங்களோட ஊரில் எங்களோட ஊர் பக்கம் ஊர் பக்கம். அப்போ நான் என்னென்னு கேட்குறேன் உங்களோட ஊருக்கு கிட்ட என்ன மாதிரி அப்படி கேட்பேன் தானே இப்போ நான் அதுக்கு தான் பேசுகிறேன். சரியா சரியா. அதாவது நீங்கள் மடங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் நாங்கள் பாலையடி வட்டை ரைட். அந்த பாலையடி ஓகே. அந்த பிள்ளையார் கோயிலில் நீங்கள் பாடுனீங்க போல என்ன? பார்த்தேன் வந்து ரொம்பவே நல்லா பாடுனீங்க வந்து. அதாவது வந்து அது வந்தப்போ நான் அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போனது அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட அந்த பாடசாலை வந்து வெளியிட்டு போகலாம் அந்த இவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டாவே. அப்போ நான் வந்து உண்மைக்கும் அந்த நேரம் சரியான விஷயம் இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் இருந்தவர் வந்து மயூரன் சார்னு சொல்லி அவர் தான் சரி 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 அவர் தானாலோ மயூரன் சார். அவர் வந்து என்னன்னு சொன்னால் அவர் வந்து எங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டுகிட்ட படிக்கணும். அதை விட அந்த பிரின்சிபல் என்ற முறையில் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது நல்ல மரியாதையும். அப்போ அவர் திடீரென கேட்ட மாதிரிக்கு வந்து நான் உண்மைக்கும் அதை மறுப்பு தெரிவிக்கிறேன். அப்போ அவர் வந்து என்ன பாட சொன்னது ஒரே ஒரு பாட்டு தான். ஒரே ஒரு பாட்டுக்குள்ளே நீங்கள் அதையும் சொல்லி விட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு சிரமமாக போடும். அதுக்கேற்ற மாதிரி காய்க்கிறது அதை என்ன சொல்ல விடுங்க. அப்போ என்னென்றால் என்ன பாட்டுன்றால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறாங்க. அந்த துக்கா படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். இந்த பாப்பா பாடும் பாட்டு அருமையான பாட்டு கேட்டு அந்த ஒரு பாட்டை மட்டும் பாட சொல்லி அவர் கேட்டதாக்காண்டி அதுக்கு அந்த இடத்துல நீங்க நின்றுவாங்க இல்லையே. நான் வந்து அந்த டைம்ல வந்து நான் நம்பி நான் இங்கெல்லாம் போயிட்டேன் வந்து நான் இல்லை அந்த அந்த சின்ன வந்து நான் வெளிக்கிட்டேன். ஓகே ஓகே சரி சரி சரியா. பட் நீங்கள் தம்பி எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் இப்போ உங்களோட ஊருன்னு சொன்னால் பாலமுருகன் அந்த வடக்கடை வச்சிருந்தவர் பாலமுருகன். முதல்ல அந்த கோவில் வடக்கடை சரியா சொல்லுங்க. அந்த அரசடி கீழே ஒரு பெட்டிக்கடை இருக்கும். அந்த பெட்டிக்கடை பக்கத்தில் பழுகாமல் சும்மங்காணி அந்த அரசடிக்கு பக்கத்தில் அந்த சின்ன ஒரு பெட்டிக்கடை பக்கத்தில் வந்து இந்த பின்னேறு டைமில் மட்டும் வடவிப்பார் பாலமுருகனும் அந்த இதோட பாம்காட்டு நிற்பார் வந்து அது முதலெடுத்தே போச்சுனாங்க. அந்த பிச்சை எடுத்து வருமானத்தை வளர்த்துட்டோம். அப்ப வந்து பிச்சை எடுத்துதான் அது வந்து என்ன சொல்ல வெளியூர்களுக்கு போறது. மகன் தான். அப்ப சரி வடையன்றா நீங்க அது சரியா. அப்ப மகன் நீங்க முதல்ல நல்லா தான் குழம்பி போனீங்க. நல்லா தான். இப்ப சின்ன கொரோனா ஊசி போட்டு வரும் கொஞ்சம் குழம்பி தரேன். 2 ஊசி அடிச்சுவாங்க. அதனால 3 அடிச்சுதான் ஒரு ரெடியா போய்ப்பேன். அப்ப அதோட நிப்பாட்டி போடுறேன். அப்படாப்பா உங்களோட அப்பா எல்லாம் எனக்கு தெரியும். அதை கேட்டு பார்த்தா என்ன தெரியும். அவர் உன்னை பற்றி ஒரு சொல்றாப்பா பள்ளி கொண்டே விட்டா ஓடி வந்துருவாண்டு. அது அந்த சின்ன கொடியோட சேர்ந்த ஒரு குளப்படி கடும் விளையாட்டு கட்டுறாப்பா கடவுளை நீ மூத்தது ரெண்டாவது மூத்தது அங்க கிடக்கு. ரெண்டாவது சரியா. அது சரியா. என்ன ஏரியா இப்ப நான் இப்படி தான் இந்த ஒரு ஜூட்டி பண்ணுறேன்னா அப்ப நான் தெரியாதோ யூடியூப் என்ன வந்து நீங்கள் செய்யறீங்களோ. இப்போ ஒரு ஆள் தந்து செய்ய சொல்லி அப்போ நான் வந்து இந்த டைமில் வந்து ஃப்ரீயான டைமில் நான் வந்து வலிக்கிட்ட ஃபோன் ஏன்னா உங்களுக்கு கதையில் தெரியல நீங்கள் செய்ய வாய்ப்பு இல்லை. இப்போ என்னாலே காய்க்கிறாங்க உங்களை கொஞ்சம் அதுதான் இது யார் பார்ப்பாங்கன்ற சந்தேகம் இருக்குல்ல எனக்கு. ஏன்னா இப்போ அதை நான் கேட்டேன் குறை நினைக்கப்படா என்ன சரி நான் ஒன்று நினைக்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் சும்மா ஒரு ஹெல்ப் பண்ணி சும்மா ஹெல்ப்பா பார்த்த விட இல்லை போல என்ன அது நான் சரி நான் தெரியும் தானே. நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன் பின்னால் போகிறது பின்னால் போகிறது நான் பெருசாக கதைக்கு இல்லை. நான் அது சரி சாடையாச்சு வெக்கம் ஒன்று கிடக்கிறாள். அப்போ சிக்கல் வந்து நான் வெக்கம் என்ன அப்போ இப்போ என்ன இந்த இன்டர்வியூ எடுக்க போகிற கிடையாது அந்த வெக்கம் இருந்ததோ இல்லை. என்ன செய்கிறேன் வந்து இப்போ இந்த ஆள் வந்து இந்த இடத்துல இல்லாட்டி வந்து இறங்க தானே உனக்கு களத்தில். அப்போ அதால் வந்து என்ன சொல்கிறோம் முயற்சி பண்ண தானே ஏதாவது வெற்றி அடையலாம். இல்லாத இடத்துல களத்தில் இறங்கி நீங்கள் அவற்றை மரியாதையை காப்பாற்றணுமே. இல்லை
குறைக்கணும். சொன்னதில் கட் பண்ணுவேன் சில கதை. சரி, அப்போ அப்படித்தானே செய்கிறீங்க? இல்லை ஆள் அப்படி செய்யாதப்ப நான் வந்து இப்படி தான் செய்யணும், அது எனக்கு தெரியாது. அப்போ ஒரு 25 நிமிஷம் வீடியோ எடுத்தால் வந்து அதில் கட் பண்ணி அந்த சில பொறுத்த கதையில் வந்து அப்படி ஜாயின் பண்ணணும். அப்போ நாங்கள் அப்போ கொஞ்சம் நீட்டாக கதைப்போம். நீங்கள் நீட்டாக கேளுங்க, நான் கேள்வியே. சரியா? இப்போ உங்களுக்கு எத்தனை வயதாங்க? எனக்கு ஐயா இப்போ 61 ஆகுது. 61. இப்போ ஆடி வந்தால் 61. அப்படி நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். இதில் வட்டி போடும்போது தம்பி நான் பம்பல் கலந்தாலும் இப்போ இன்றைய தான் நாங்கள் முதல் தரம் பார்க்குறோம். பார்க்குறவே ஒரு மாதிரி நினைப்பின வேண்டும். இது வந்து என்ன சொல்கிறேன், ஆளோட கொஞ்சம் பழகிட்டுலாம் கொஞ்சம். அதை விட இப்போ எனக்கு ஒரு மரியாதை பாலையடி வட்டைக்கு நீங்கள் இதெல்லாம் பட்டிருக்கணும். இதெல்லாம் அது தான் நான் இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட அடிப்படை சொல்கிறேன். பாலையடி வட்டைக்கு வந்து பாட்டு முத்தண்டா தெரிய ஆக்கள் இல்லை. அப்போ நீங்கள் நக்கலா சொல்லி நாங்களப்பன் வந்து இன்றைக்கு தாண்டியில் எங்களோட அப்பாண்ட காலத்துலேருந்தே பாட்டண்டா பாலையடி வட்டைக்கா நாங்கள்லாம். சரி, அப்போ வந்து பாட்டண்டா இல்லை இப்போ கன வருஷமாக நாங்கள் தான். அப்போ நீங்கள் சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்க. எனக்கும் வந்து நேரம் மாதப்பன், அதாவது வந்து எங்களுடைய வந்து உறவுகளுக்காக வந்து என்ன செய்யணும், நீங்கள் ஒரு படித்த பாட்டை வந்து முதல் படித்த பாட்டு இசை நிகழ்ச்சி படிப்பேன். தில்லாட பாட்டு அது முதல்வர் படமே சாப்பிட்டு ரஜினி படிச்சு நடத்தலாம். வந்து அந்த பாட்டை வந்து நல்லா படிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி வந்து இப்போ என்னென்றால் இப்படி அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக படிக்காட்டியும் கூட ஒரு எங்களுக்கு உறவுகளுக்காக ஒரு முன்னுக்கு ஒரு 2-3 லைனாக எடுத்து விட நல்லா இருக்கும். வந்து நல்லா இருக்கும். பழைய ஒரு நிலைமை. இந்த தில்லான பாட்டு எனக்கு படித்த ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் நீங்கள் படிச்சு படிச்சு இல்லை சில வேளை அந்த இடத்துல நாங்கள் விரும்பி கேட்டிருந்தா ஒரு சில வரிகளை மட்டும் நான் எடுத்திருப்பேன். ஏனென்றால் நாங்கள் கூட படிக்கிற பாடல்கள் வந்து எப்படியான என்றால் அந்த ஆன்மீகம் சார்ந்ததா, கடவுள் சார்ந்ததான் இருக்கும் கூடுதலாக. மற்றது அந்த இப்படி இந்த சினிமா துறைகள் சம்பந்தமான பாடல்கள் நாங்கள் பாடுறது ஒரு ஒப்பீட்டளவில் குறைவுன்னு தான் சொல்லுவோம். நான் பார்த்தேன், நான் சொன்னேன். இப்போ நீங்கள் பழைய முதல் படித்த காலத்தில் கூட வந்து இந்த சினிமா பாட்டு வந்து புதுசாக வந்து சினிமா பாட்டு ஒன்றும் படிக்கல. நீங்கள் அதுக்கு முதல் வந்த இந்த காலத்தில் வந்த பாட்டு நீங்கள் படிச்சு நீங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காண்டி இந்த பாடல் ஒன்றை படிப்போமே. நான் அந்த என்றால் ஞாபகம் வருது இல்லை. அப்போ எனக்கு என்னென்றால் அந்த குளிசை ஒன்று பாவிக்கிறேன். எனக்கு தான் அந்த இதுகளுக்கு என்ன பிரச்சனை, மூட்டு பிரச்சனையா என்ன சொல்கிறது, வயசாயினா உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இளம் கண்டுக்குமே தெரியாது, எங்களுக்கு வந்து இடுப்பு கிடப்பு எங்களுக்கு வந்து உடம்புல ஊடுபட்ட வருத்தங்கள். அதனால் அந்த குளிசை போடுறவையே கொஞ்சம் ஞாபகம் மறதி மாதிரி. என்ன பேருன்னு சொன்னீங்க? உங்களுக்கு சொல்லலை பேர் என்ன சொன்னீங்க? என்னன்னு சொன்னீங்க? பாலமுருகு. அது அப்பாக்கு இல்லை. இல்லை அப்போ என்ன நீங்கள் மோசம் போல பிடிச்சிட்டு இவர் பாலமுருகன் அப்பாண்ட பேரை தான் சொன்னேன். அப்ப எனக்கு தான் வருது. உங்களோட நான் தரம். சரி தரம். நாங்கள் இந்த உங்களுக்காண்டியப்ப இந்த பாட்டு என்ன ஒளிமயமான எதிர்காலம். அப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன ஒரு வயசாக பார்க்குறீங்க? இல்லை ஒரு காலம் வந்து அது நீங்கள் வந்து என்ன சொல்கிற வந்து நல்லா வந்து படிச்சு நீங்கள் அதாவது வந்து திரும்ப ஒரு மக்களுக்கு வந்து ஞாபகம் ஊட்டுற வகையில் வந்து பாட்டை படித்தா வந்து நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் என்னோட சேர்ந்து படிப்பீங்களா? இல்லை எனக்கு தம்பி தான் கண் பார்வை கொஞ்சம் குறைவு. தம்பியை விளங்கல சரியாக கண் பார்வை கொஞ்சம் குறைவு. இவருக்கு வந்து ஞாபகம் மருதி வந்து சரியான மாதிரிக்கு சரியான குறைவு. நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வெள்ளை இந்த கீரை என்ன இது வெள்ளாரை இருக்குதுல்ல, வெள்ளாரை மற்ற கீரை அதை கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்வோம். சரியா? அப்போ நாங்கள் வந்து இது வந்து எனக்கு கூட தம்பி இந்த சௌந்தரராயனை தெரியுமா உங்களுக்கு? டிஎம் சௌந்தரராயன் பழைய ஒரு பாடகர். தொப்பியா தேவைப்பட்டா போடுவார், கண்டபடி போட மாட்டார். அப்போ அவர் சுசிலாக்கள் அவைதான் முந்தி இந்த பாட்டுண்டா அவைதான். சரி, அப்போ அவைன்ற ஒரு பாட்டு உண்டு. சரியே மியூசிக்கு இதை தமிழில் எடுத்தாடாக்கா கண்ணு பிரச்சனை அது. சரியா? அப்போ நானும் எடுக்கிறேன் விடுங்க. நீங்கள் ஏன் பாய்க்கிறது? எனக்கு என்ன கவலை என்றால் எந்த வயசுக்கு வந்து எனக்கு அதாவது வந்து என்ன சொல்கிறது வந்து புரியுது கூட வந்து தம்பி தான் எனக்கு இருக்காங்க. அப்போ தம்பி சொல்லி தடம். எத்தனை வயசு? எனக்கு வந்து 22 ஆகுது. 22ன்னா நீங்கள் இன்னும் இவ்வளோ காலம் பால வேண்டிய பிள்ளை. இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டுது, கண்டறிக்கே இல்லை. அப்போ நாங்கள் இந்த பாட்டை படிப்போமே. ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது,
ஒளிமயமான எதிர்காலம் உன் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் காணும் வானில் இருந்தே பூமலை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றாள். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். என்னென்றால் ஐயா என்ன முடிக்கலையே படிச்சு முடிச்சதோ கிடையாது ஸ்டெப் முடிச்சிட்டீங்கல்ல. இல்லை நீங்கள் போர்ஷன் எடுத்தீங்கல்ல, உண்மையில நீங்கள் இந்த படித்த பாடலை விட கடவுளே திறமா இருக்குதா? அப்போத்த குரல் இப்போ அப்படியே இருக்குது உங்களுக்கு வந்து ஒற்று விதம் கூட வந்து குறையில்லை. அப்போத்த குரல் நீங்கள் எத்தனை வயசுல இந்த பாட்டு கேட்டீங்க? நான் வந்து நேரம் வந்து பள்ளிக்கூட வாழ்க்கை டைமில் 14 வயதில் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து படிக்க என்ன இப்போ ஒன்று 22 வயசு 22 7 வருஷத்துக்கு இப்போ என்ன இவங்களோட இன்டர்வியூ முடிஞ்சதோ? இல்லை இல்லை இல்லை, அதாவது இப்போ நீங்களும் வந்து இந்த இசை கச்சேரிகளுக்கு போடுவீங்களா பாடுறது? இப்போ ஐயா என்ன கேட்டபடியாக்கள். ஆனால் நான் போகிறதில்ல. என்ன பிரச்சனை சொன்னால் என்னால் கன நேரம் நிற்க இயலாது. மற்றது ஒரு இடத்துல கதிரையிலையும் இருக்க இயலாது. அதாவது இப்போ நீங்களும் வந்து இந்த இசை கச்சேரிகளுக்கு போடுவீங்களா பாடுறது? இப்போ ஐயா என்ன கேட்டபடியாக்கள். ஆனால் நான் போகிறதில்ல. என்ன பிரச்சனை சொன்னால் என்னால் கன நேரம் நிற்க இயலாது. மற்றது ஒரு இடத்துல கதிரையிலையும் இருக்க இயலாது. இப்போ இதில் கூட இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச ஒரு இதுக்குள்ளால ஒரு ப்ரோக்ராம்ன்றபடியாக இருக்கிறேனே தவிர இருந்த நண்டாலோ நுண்ட நண்டாலோ எனக்கு சரியான மாதிரிக்கு ஒரு கஷ்டம். அப்போ நீங்கள் கேட்கலாம். அப்போ என்ன செய்யணும், எந்த படுத்து இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை நீங்கள் கேட்பியலை. ஏன்னா நீங்கள் தம்பி என்றால் தானே என்னென்றால் இந்த குழு செயல் போட்டாலப்ப கொஞ்சம் ஓகே. இப்போ நான் இங்கே வந்த கூட காரணம் மருந்து இருக்கத்தானே மருந்தடக்க வந்து நீங்கள் அப்போ நீங்கள் அம்மா கரைச்சல் படுத்துகிற போல கூப்பிட்டு வச்சுனாலே அது பிரச்சனை இல்லையா? அம்மா நிற்கிற ஆசத்துக்கு உனக்கு அம்மா நிற்கிறா. நீங்கள் என்ன காண்டுகிற இடத்துல அப்புறம் என்னத்துக்கு வந்துண்டு அம்மா கவனிக்கல. நான் நீங்கள் அம்மா கவனிக்கல அம்மாவோட வந்துட்டீங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அம்மா கரைக்கிட்டு அம்மா கடையில் இறக்கிட்டு வந்தேன் நான். அது சரியா? அது சரியா? நீங்கள் சொல்லணும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன. அப்போ வேறு என்னையா சொல்லுங்க. அப்போ எனக்கு இப்போ நான் இப்போ உடம்பு வருத்தங்களால் கொஞ்சம் குறைவு. இப்போ வந்து கூடுதலாக கோயில் வழியாக போய் அந்த சரஸ்வதி பூசைகள் அந்த மாதிரியான நேரங்களில் அந்த சகலகலா வெள்ளியே அந்த வருது இல்லையா? அந்த படிப்பு சம்பந்தமான அந்த காலத்தில் போவாங்க. அந்த சகலகலா வெள்ளி மாலைகள் மற்ற அந்த அப்படியான விஷயங்களுக்குள்ளாக இப்போ கொஞ்சம் உதண்டி கொடுக்குறேன். மற்ற அந்த உலகலாமனந்தோதற்கரியவன் அதெல்லாம் சூப்பர் பாட்டு. அந்த படத்தில் மாறி படத்தில் அந்த பாட்டு மாறி படத்துலையா ஃபைட் காட்டுறதுக்குள்ள போகும். ஆமாம் அப்போ அதுகள் மாதிரி படிக்கிறது. மற்ற ஊருக்குள்ளேயும் சின்ன சின்ன நிகழ்வுகள் என்றால் சும்மா எங்கட சின்ன பொடிகள் இருக்கிறாங்கல்ல அவனுக்காண்டி சும்மா படிக்கிறவரையே மற்றபடி ப்ரோக்ராம் வந்து குறைவு. உங்களோட பழைய கூட்டோடப்பா இல்லை நீங்கள் வந்து வீடியோ அடிச்சுக்கணும் சந்தியில் உங்களோட பழைய கூட்டு ஆரை சொல்கிறீர்கள்? அரியன் சொல்லி தலையில் தலைப்பாட்டு நிற்பார் உங்களோட பழைய கூட்டு. அவன் வீடு அடிக்கிறே இல்லையே. இப்போ கடும் 10 அப்பா ஒரே அடி அந்த இடத்துல வந்து நான் போகிற டைமில் அவன் மகன் ஒன்று இருந்தாலோ மகன் சூஸ் போட்டான். மகன் இல்லைங்க அதே நம்பவுமே இல்லை சொல்லாவும். நீ சொன்ன விஷயத்த மறக்கிறீங்க அடிக்கிறீ. ஏன்னா அவன் அரியன்ற ஒரு சுரமான ஆள்றாப்பா. நீங்கள் இந்த இது சொல்கிறீங்க உங்களோட கூட்டப்பா உங்களோட கூட்டி தெரியுமா? எந்த கூட்டை பற்றி எனக்கு தெரியுமா? இப்போ என்னென்றால் இப்போ வீடியோ இந்த வெத்தில வாக்கு போயிலேல் சம்மந்தமாக எங்களுக்கு அந்த மனம் கூட தெரியாது. நான் அது சரி உங்களை சொல்லலாம். நான் உங்களோட கூட்டு அந்த நீங்கள் யாரோட அரியத்தோட முன்னாலும் தான் வச்சது என்ன டைம் போல ஒரு முழு டைமும் வேணும். அவர் வந்து எப்படின்னா எனக்கு மறைச்சடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ அப்படின்னா அவன் எனக்கு சொல்லுவான். அவன் என் உயிர் நண்பன் இல்லை அவன் சொல்லுவானே அப்படின்னா கடவுளை உயிர் நண்பன் நான் கண்டுறாப்ப கண்ணால் மாலை ஒரு 6 மணி போல ஒரு கடை அடி பக்கத்தில் டீ ஒன்று வாங்கி கடையில் வாங்கி அதாட்டி அவர் அடிச்சா நீங்கள் அடிச்சுருந்த சொல்றீங்களா? நான் வந்து பின்னத்தில் வரல. நான் வந்து போனா விடியத்தில் வரல அந்த அடிக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு உங்களோட இன்டர்வியூவில் அவ்வளோ ஒரு ஒரு குழப்பமாக சரியான மாதிரிக்கு என்றால் நான் ஒரு வயதான ஆள் என்னையும் போட்டு குழப்புற மட்டும் இல்லை நீங்களும் சரியாக வந்து குழம்புறீங்க.
ஊசி போட்டால் சிக்கலாம். மற்றது என்னென்றால் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து இளம் பிள்ளைகள் கொஞ்சம் வடிவாக நித்திரையில் கொண்டு வடிவாக சாப்பிட்டு உடம்பை கவனித்து நீங்கள் பாவிக்கிறதோ அந்த மாதிரி முதல் பாவிச்சுன்னா இப்போ முதலண்டா இப்போ 22 வயசுல முதல்ல இப்போ 2 வயசு முன்னாடி நீங்கள் முடியும் நான் ஹாய்ப்பா வாங்க. ஓகே பார்த்துருப்பீங்க வந்து பழைய வாடகை பேரை மறந்து சின்ன தம்பி ஐயா வந்து பேரை மறந்துட்டாட்டா வாழை கட்டுறான். அப்போ அந்த இல்லை ஆளை கட்டணா வந்து இந்த டவுனுக்கு வந்த இடத்துல வந்து உண்மையிலே சந்தோஷம் வந்து எனக்கு வந்து ஆள்ற பாட்டை கட்டதில் வந்து நிறைய நாளுக்கு பிறகு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வயலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு வந்து ஆள் படிச்சிருக்கும். இருந்தாலும் வந்து சொன்ன அந்த ஐயா சொன்னது தானே அந்த குடிசையில் போகிறதால வந்து உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி அதில் வந்து நெக்ஸ்ட் டைம் ஐயா கண்டா வந்து கூட வீட்டை வரணும். இன்னும் 2 வீடு நீங்கள் வீட்டை வாங்கோ. ஆனால் அதுக்கு பக்கத்தில் அத்புத பிள்ளை போய் பக்கத்தில் அவடத்தில் வீடு இல்லை அவடத்த முதல் வந்து மெயினோட இருந்தாங்க. இப்போ வந்து ஐயா கொஞ்சம் அப்படி பிரச்சனை வந்தால் அந்த இல்லை நீங்கள் பகடி விடாது நான் அப்படி அடுத்த நடக்கலாம் சரியா எடுப்பேன். இப்போ குழம்பு கொஞ்சம் இப்போ அது சரி. இல்லை நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம் தாராளமாக. நானும் அது உங்களுக்கு தர தயாரான ஒரு நல்ல கதைக்கக்கூடிய ஆளாக கூட்டிட்டு வாங்க அடுத்த முறை வரை. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க. நீங்கள் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் வர போகிறீங்கன்னா எனக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் நிற்க மாட்டீங்க நிற்க மாட்டீங்க வீட்டில் இல்லை சர்ப்ரைஸ் ஆகணும். அது சரி அது சரி. அப்போ உங்களுக்கு வீடு இப்போ நான் இருக்க வீடு தெரியுமோ? அது முதல் இருந்த வீடு இப்போ இங்கே இருக்கீங்க நீங்கள். அது உங்களுக்கு தெரியுமோ? அது நல்ல அது நல்ல வீடியோ பார்க்குறேன் நீப்பாங்க சொல்லுங்கள். நான் வரமாட்டேன்ப்பா சும்மா கதை கேட்குறேன். அநேகமாக நானும் இந்த பாட்டு கொஞ்சம் அவ்வளோ வேர்த்தாக பாடையில. அதனால் உங்களுக்கு இன்னொரு இன்டர்வியூ என்ன எடுக்க வேண்டிய தேவை வராதுன்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சு நீங்கள் வந்து அப்படி அதில் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். இல்லை கொஞ்சம் இன்னொரு பாட்டு கேட்டிப்பாடா. இல்லை ஆள் வந்து உடம்பு ஏறாது தம்பி. அப்போ நான் அவன் அந்த சகல விஷயத்தையும் யோசிக்கிறான்டா. முழு பேரையும் யோசிக்கிறான். அதாவது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வந்து நீங்கள் வேற கதைக்க போறீங்களா? வந்து நான் கதைக்கிற ஒன்றும் இல்லை. நான் கதைக்கணும்னு சொன்னால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இளைஞர் சமுதாயம் வந்து அழிஞ்சு கொண்டு போகுது. உண்மையிலேயே நான் சொல்லணுமெண்டா தம்பி இப்போ அம்மாவை ஏற்றிக்கொண்டு வந்தீங்களா பைக்கில்? அங்கே சாமான் வாங்கணுன்னா போகணும் ஏற்றிட்டு போகணும். சரி ஓகே. அப்போ நீங்கள் இது என்ன நினைக்கிறாங்களோ சரியாக பார்க்குறவங்க உங்களோட பார்வையாளர்களாக இருந்தாலும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே இன்றைக்கு வந்து 61 வயசு காலமாக நாங்கள் வாழ்கிறோம். இன்றைக்கும் வந்து எங்களோட அம்மா உயிரோடு தான் இருக்கிறார். அவாக்கு இப்போ வந்து 83 வயதாகுது. எங்களோட ஐயா உயிரோடு தான் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் வந்து ஈடாயினதும் இல்லை. இன்றைக்கும் அது எங்களோட சிந்தனையில் வந்ததும் இல்லை. ஆனால் உங்களோட கதை கேட்குள்ள நீங்கள் அந்த தடுமாறுறது அது மட்டும் இல்லாமல் உண்மையாக சொல்லுவோம்னா தம்பிக்கிட்ட என்னால் இருக்கிறேன் கிடக்கு வீடி மனம். அப்போ சொல்லி போட்டேன் இல்லையா ஐயா, நான் உண்மையாக நீங்கள் கோவிச்சாலும் பரவாயில்லை. அதை வெட்டி விடா இல்லை. ஏனென்றால் அந்த கதை தடுமாற்றங்களை பார்க்கக்குள்ள நான் அப்போ உண்மையாக எனக்கு அந்த வீடி மனம் கூட என்ன சொல்கிறது அந்த அது எனக்கு தெரியுதுன்றதே அது குறைவு. ஆனால் நான் அதை பார்த்து கொண்டே இருந்தது. தம்பி என்னை பார்த்து கதை கேட்க சிரிக்க இது என்ன ஒரு மனம் உண்டு, சிலவளை செத்து மணக்குதோ அந்த மாதிரி கூட யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் தம்பி இந்த கதையில் வந்து நான் அதை முடிவு செஞ்சிட்டேன். நான் இது வந்து ஏதோ வீடியோ இல்லாட்டி ஏதோ சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். இரண்டால் அது இல்லாமல் இருக்க மாட்டான் போலடா தம்பி இந்த பாருங்க. ஏன்னால் ஒரு நிமிஷம் வந்து கையை காலை வச்சு சும்மா இருக்கிறான் இல்லை, சிரிக்காமல் இருக்கிறான் இல்லை, உடனே ஞாபகம் மறதி வருது. இப்போ அதாவது அங்கே என்னன்னா அதுதான் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. இல்லை அது சரி அதை சொல்கிறேன். நீங்கள் குடிக்கிறத விட்டுட்டு இப்போ நீங்கள் புகைக்கிற எதையாவது உண்டு 2 டைம் விட்டால் வந்து ஒரு அடி ஆளை போட்டுருமில்ல. அதுதான் இளைஞர் சமுதாயத்துக்கான உதாரணமாக இவர்களை நாங்கள் சொல்லலாமோ? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் திருந்தி வாழ பழகணும். நான் உங்களோட அப்பாவை கண்டாலும் கதைக்கிறேன். அந்த ஆள் ஒரு மிதிச்ச இடத்து புல்லு சாகாமல் வளர்ந்த ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு பிள்ளை உண்மையிலேயே பிள்ளை நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த வீடியோ இருக்கிற தம்பிகிட்டே இந்த வீடியோ எடிட் பண்ண கொடுத்து இல்லை அவர் எடிட் பண்ண நான் எடிட் பண்ணேன். அவர் வந்து நீங்கள் எடிட் பண்ண ஆத்து தலைவரா போதே தம்பி இந்த நான் செய்வேன். அது செய்யக்கூட வீடியோ தான் வாயில் இருக்குது. அப்போ அது வந்து இந்த மெயின் வந்து நல்லா வேலை செஞ்சு கொண்டிருக்கும். இல்லை நீங்கள் இப்படி வந்து ஓவராக கதைக்கிறாலே இதை பம்பல் ஆக்கலாம் வந்து நீங்கள் நிற்கப்படாது. ஆனால் நான் சொன்ன விஷயம் உண்மையாக சொல்லணும்னா என்னால் ஒரு 20 நிமிஷம் இருக்கிறாங்க பக்கத்தில்
உங்கள் அப்பா உங்களோட அப்பா அடிக்கிறார், ஐயா அடிப்பார். ஐயா வந்து ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம் என்ன காணாட்டிக்கிறார் பாருங்க. ஹலோ ஓமையா, நான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு முன்னால். நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? சரி சரியா, சரியா சரியா. சாப்பாடு வந்துட்டா? சரி சரியா. ம் அதை விடு டைம் ஆகுது. சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுவோம் வேணா. ம் சரி, அப்போ ஓகே. அப்போ என்ன மாதிரி தம்பி வந்து வீடியோவில் கதைக்கிறான்னு கொள்கிறான்றதை பாருங்கோ. நாங்களுமே பம்பலா நாடகங்கள் கூட செய்யலாமே. என்ன சும்மா பம்பலா செஞ்சால் நல்லா இருக்குமே. என்ன செய்ய வலிக்கிட்டால் தூள் கிளம்பு பண்ணுறேன். ஆனால் என்ன உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி நான் மறந்துடுவியே நீ. கடைசியா சொல்லிட்டா பாத்தியா சின்ன தம்பி ஐயாண்டு. அப்படி சின்ன பொடி அப்படியா சோழமுத்தன் சோழபுத்து. அப்போ சின்ன தம்பி என்ன ஒன்று ஒரு சொல்ல இல்லை சின்ன தம்பி இல்லை சொன்ன மாதிரி சின்ன இல்லை இல்லை. சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி உண்மையிலே ஆள் சொன்ன கதை ஒன்று, அந்த இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு வந்து இப்போ ரொம்பவே வந்து அடிக்ட் ஆகிட்டு போட்டுருக்காங்க. அப்போ சொல்லணும்னு சொன்னால் இது ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையிலே அது ஒரு கூடாத விஷயம்தான். ஏன்னா அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர் கொஞ்சம் ஏன் போனது தெரியலை, கொஞ்சம் பம்பல் ஆயிருந்து நினைக்கிறேன். மற்ற என்ன சொல்கிறது, அந்த ஒரு கருத்தை சொல்லணுமெண்டாக்காண்டி தம்பியில் வீடி மணக்கணும்னு சொல்லி போட்டு நான் என்ன நினைக்கிறேன், அடியாக்காண்டா ஊதிக்காட்டு இல்லை இல்லை வீடியோவில் ஊதிக்காட்டுனா அப்புறம் வீடியோவில் ஃபுல்லாக பிளர் ஆகிடும். சரி, அப்போ அப்போ வேண்டாம். அப்போ நாங்கள் வந்து என்ன முடிப்பேன் முடிப்பேன் ஆள் சாப்பாடு போகணும். அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ வருகின்ற நாட்களில் வந்து அக்கினி இந்த வெறித்தனமான வீடியோக்களை வந்து வெயிட் பண்ணி வந்து பாருங்க மக்களே அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி இருந்தது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னி கண்டென்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு என்ன. ஸோ வந்து எப்படி இருந்தேன் அப்படின்றத மறக்காம திரும்ப மடல போகிறேன் நாங்களோ அப்போ நீ செய்வேடா நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஈன்ற போது தன் மகனை சான்றோன் என்றால் யார் சொல்லாம்? தாய் தான். வேற யாரு? இது நல்லா இல்லை, அதுக்கிட்ட பதில் சொல்லிட்டேன். அப்போ அந்த மாதிரி நான் சொல்கிறேன்டா, நீ செய்வ, நீ செய். சரியா? ஓகேண்ணா, பாய்.